அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கடந்த சில நாட்களாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலருக்கு நிகராக 2.7% குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக ப்ளூம்பெர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து இலங்கைக்கு நிதி கிடைக்கவுள்ள நிலையில் சந்தையில் உள்ளவர்கள் தங்களிடமுள்ள டாலர்களை விற்பனை செய்ய முற்பட்டதே ரூபா வலுவடைவதற்கு காரணம் என அரசாங்கம் தெரிவிப்பதாக அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ரூபாவின் மதிப்பை ஸ்திரப்படுத்துவதற்காக தனிப்பட்ட வாகன இறக்குமதியின் மீது கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ப்ளூம்பெர்க் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. உத்தியோகபூர்வ வாகன பதிவிலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் மாற்றியமைக்க அல்லது தர நிர்ணயமற்ற இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டப்பூர்வமாக வாகனங்களை செலுத்த முடியாதென போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை மேற்கிந்தியாவுடனான விமான இணைப்பை விரிவுபடுத்துகின்றது. அதன்படி அகமதாபாத் கொழும்பு நேரடி விமான சேவைகள் ஜூன் 19 முதல் தொடங்கப்பட உள்ளன. ஃபிட்ஸியார் இந்த வழித்தடத்தில் வாரத்திற்கு 3 முறை விமானங்களை இயக்கும். இரு நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரமாக குறைக்கப்படும். மருதானையிலிருந்து தென்னிலங்கை நோக்கி புறப்படவிருந்த தொடருந்தொன்றின் என்ஜின் ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக மருதானை கோட்டை வரையான தொடர்ந்து போக்குவரத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. மருதானையிலிருந்து ஹிக்கடுவ நோக்கி தினமும் மாலை 6:10 மணிக்கு புறப்படும் கடுகதி தொடருந்தின் என்ஜின் பகுதியே நேற்று மாலையில் மேற்குறித்தவாறு தடம் புரண்டுள்ளது. மருதானை தொடருந்து நிலையத்தின் கடைக்கோடி முனையத்திலிருந்து மேடையில் நிறுத்தப்பட்டிருந்த பெட்டிகளுடன் இணைக்க என்ஜின் நகர்த்தப்பட்ட போதே மருதானை பாலம் அருகே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது என்ஜினின் 4 சக்கரங்கள் தடம் புரண்டுள்ளதுடன் விபத்தின் காரணமாக கொழும்பு கோட்டை மற்றும் மருதானை இடையிலான தொடருந்து பாதையின் ஒரு பகுதியில் போக்குவரத்து தடங்கள் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்டிருந்ததை போன்று அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி குறித்த செய்தியை வெளியிட்டுள்ளது. செய்தியில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது, மேற்காசியாவில் ஏற்பட்ட பிராந்திய மோதல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை ரூபாவை நிலைப்படுத்தவும் தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் பல மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளது. அதன்படி அத்தியாவசிய மற்ற இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் 2022 பொருளாதார நெருக்கடியின் போது எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிடுகின்றது. மே 26 அல்லது 27 தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதனால் மழைவீழ்ச்சி அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. களனிகங்கையின் நீர்மட்டம் வளமைக்கு திரும்பியுள்ள போதிலும் களுகங்கை மற்றும் மதனகலு ஓயா பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கின்றது. இதேவேளை சீரற்ற வானிலையால் 8 மாவட்டங்களில் 28,933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காக மேலும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்கவில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவுகின்ற பலத்த மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாக அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் தொகை ஒருபோதும் அதிகரிக்கப்பட மாட்டாதென்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சி வெளிநாட்டு கடன் அதிகரிப்பதற்கு காரணம் அல்ல என்றும் வெளிநாட்டு கடன் $1 கூட அதிகரிக்காதென்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடனை ரூபாவில் அல்லாமல் டாலரில் அளவிட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். உலகில் எந்த நாடும் தனது வெளிநாட்டு கடனை தனது சொந்த நாணயத்தில் அளவிடுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பெரிய வெங்காய விதை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
நாட்டின் வருடாந்த பெரிய வெங்காய தேவைப்பாடானது 3,25,000 மெட்ரிக் டன்னாக காணப்படும் போதிலும் உள்நாட்டில் தற்போது 50,000 மெட்ரிக் டன் வெங்காயமே உற்பத்தி செய்யப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதற்கான நீண்டகால தீர்வாக உள்நாட்டு வெங்காய உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக விசேட விதை உற்பத்தி கிராமம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. நடப்பு வருடத்திற்குள் உள்நாட்டு வெங்காய உற்பத்தியை 70,000 மெட்ரிக் டன் வரை அதிகரிப்பது திட்டத்தின் பிரதான இலக்காகும் என விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தர்மபுரம் பகுதியிலிருந்து அனுமதி பத்திரங்கள் எதுவும் இல்லாமல் மணல் கொண்டு சென்ற நால்வரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஊடாக பரந்தன் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவது தொடர்பாக பிரதேசவாசிகள் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு முறைப்பாடு அளித்துள்ளனர். குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் பிறந்து 4 மாதங்களேயான ஆண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. வரணி இயற்றாலை பகுதியைச் சேர்ந்த தவகுமார் பஸ்மிலன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை 23ஆம் தேதி சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டது. இந்த நிலையில் குழந்தையை நேற்றிரவு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த குழந்தை இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளது. கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முட்கொம்மன் பகுதியில் இருந்த பார ஊர்தி மூலம் அனுமதி பத்திரம் எதுவுமின்றி 22 கால்நடைகளை கொண்டு செல்ல முற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக முகமாளி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையின் மூலம் குறித்த வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 22 கால்நடைகளையும் போலீசார் மீட்டுள்ளதுடன் குறித்த பார ஊர்தியின் 43 வயதுடைய சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சாரதியை கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவிற்கான தற்போதைய இலங்கை தூதுவரும் முன்னாள் அமைச்சருமான மஹிந்த சமரசிங்க தனது பதவியிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடையவிருந்தது. இந்த நிலையில் அவரது அரசியல் அனுபவத்தை மேலும் பெற்றுக்கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசியலில் நீண்டகாலம் பயணித்த அவர் 2021ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி வெளிநாட்டு சேவையில் இணைந்து கொண்டார். நாட்டின் கடந்த கால பொருளாதார நெருக்கடி சூழலிலிருந்து இன்று அவரது பணிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மண்சரிவு எச்சரிக்கைகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எடுத்துள்ளது. நேற்று காலை 5 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.